பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். பாம்பன் புதிய பாலத்தோடு சேர்ந்து அரசியல் ரீதியாக பிரதமருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் பிரதமருடைய இந்த வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, பிரதமருடைய வருகையால் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா இதெல்லாம் பிரதமர் அளவில் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. பொதுவாக அமித்ஷா அளவிலேயே கூட்டணிகளும் சரி, இல்லை பங்கீடோ இல்லை சமரசங்கள் எந்த விஷயமும் முடிவு செய்யப்பட்டு இறுதியாகத்தான் பிரதமர் முன்னிலையில அவருடைய கவனத்துக்கு இதெல்லாம் பெருமை ஒழிய அவர் இதுல தலையிடுவார் அப்படின்றதுல எனக்கு பெரிய அளவுக்கு இது இல்லை. இன்னொன்னு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைய அவருடைய வருகையின் போது ராமேஸ்வரத்துல அதிமுக தலைவர்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டோ இல்லை அவர்களுக்கு அழைப்போ எதுவும் இல்லாததான், அப்படி இல்லாத போலதான் நான் கேள்விப்படுறேன். அவர்களுக்கு அவர்கள் முயற்சி செய்ததாகவும், ஆனால் எந்த தரப்புக்கும் அவர்கள் பாஜக தரப்புல இருந்து தேசிய தலைமையிலிருந்து என்கேஜ் பண்ணுவதற்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்ற முறையில தான் நான் கேள்விப்படுகிறேன். அது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இல்லை எந்த தரப்பும் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படவில்லை, சந்திப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை பிரதமரோடு அப்படின்றது போல ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசும்பொழுது அதற்கு காரணம் பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டது, இல்லை அது முடிவுற்றது என்றாலும் கூட அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு முக்கியமான போன் ஆஃப் கன்டென்ஷன் என்னன்னா, அவர்கள் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக களம் காண வேண்டும் பாஜகவோடு இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும், அதற்கு இதுவரை செவிசாய்க்காமல் எடப்பாடி பழனிசாமி காலம் தாழ்த்தி வருவதால் பாஜகவின் ஒரு அதிருப்தியின் காரணமாகத்தான் இன்று ராமேஸ்வரத்தின் பிரதமர் வருகையின் பொழுது அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் மறுக்கப்பட்டதாகவும் சில செய்திகள்லாம் வண்ணம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோடு நம்ம பேசும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதனால இந்த விசிட்ல பெரிய அவுட்கம் வராது. பாஜக தரப்பு ஏற்கனவே ஒரு அல்டிமேட்டம் டிஎம்கே கொடுத்துட்டாங்க. அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக சந்திக்கும் பொழுதுதான், தேர்தலை சந்திக்கும் பொழுதுதான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். பிளவுபட்ட, அதாவது பாஜக மீண்டும் அதிமுக ஒன்றிணையாமல் ஒரு என்டிஏக்குள் இவர்கள் இருப்பதனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பலம் கிடைக்காது. இல்ல ஓரளவு ஒருவேளை ஒன்றிணைவு இல்லாவிட்டாலும் கூட இன்னும் சில சமரசங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக முன்வர வேண்டும் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. அதற்கு அவர்கள் இதுவரை சாதகமான பதில் கூறாததால், இல்லை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் பேச்சே இல்லை அப்படி என்று அந்த போல பேட்டி எல்லாம் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு கொடுத்தது என்பது பாஜக தேசிய தலைமை ரசிக்கவில்லை அப்படின்ற செய்திகள் தான் நமக்கு கிடைக்கப்பெறுது. அதனால் இந்த வருகையின் போது பெரிய மாற்றங்களோ இல்ல இந்த வருகையின் எதிர்வினையாக அதிமுகவில் பெரிய மாற்றங்களோ இமீடியட்டாக இருக்கும் என்பது இன்று ஒன்றும் தெரியாது. அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் சில சமரசங்களுக்கு உடன்பட்டு இல்ல சில விஷயங்களை அவர் பாஜக தேசிய தலைமை எதிர்பார்ப்பது போல் ஒப்புக்கொண்டால் அடுத்த கட்டமாக இது முன்னேறும் என்பதுதான் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.